ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 17/9/2025 புதன்கிழமை தனலட்சுமி கம்பெனியோட இந்த மாதத்தோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை 7/27 ரிசல்ட் வந்திருக்கு. போன மாதம் புதன்கிழமை இதே வாரம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 976ன்னு வந்திருக்கு. போன மாதம் 3வது வாரம் தனலட்சுமி கம்பெனியோட ரிசல்ட்டு புதன்கிழமை நமக்கு 976. அது லாஸ்ட் வீக்கு 756. அதுக்கு முந்தின வாரம் 551 வந்திருக்கு. 51, 56, 76 இந்த மாதிரி ஒன்று பேஸ் பண்ணி அதிகமாக வந்திருக்கு. புதன்கிழமைக்கு வழக்கமான ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். அது எப்படி ஃபாலோ ஆகிருக்கிறத பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி 727 வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு எல்லா வார கால்குலேஷனில் நாளைக்கோட கெஸ்ஸிங்கை மார்க் பண்ணிட்டு பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். முதல்ல போன மாதம் சேம் இதே வீக் ரிசல்ட் தேர்டு வீக்கு 976 புதன்கிழமை. அதுக்கடுத்த வாரம் 184, கண்டினியூஷன் 551, அடுத்து 756 போன வாரம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் 727. லாஸ்ட் மந்த்து இந்த மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பர் எப்படி புதன்கிழமை கால்குலேஷன் எப்படி போகுதுன்றதை பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் புதன்கிழமைக்கு ஒரு 22 கால்குலேஷன் தான் ஃபாலோ ஆகிருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு 1 டே பிஃபோரில் செவ்வாய்க்கிழமை 148, இங்கே 54 கண்டினியூஷன், அதுக்கடுத்து 65, 54 அடுத்து 65, சிம்பிளாக ஃபாலோயிங் கால்குலேஷன் 76ன்னு முடிஞ்சிருக்கு. அதாவது 54க்கு ஒரு 22 கால்குலேஷன். இதில் 54, 65, 76ன்னு முடியும் போது லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் நமக்கு 576. இங்கே எந்த நம்பரும் பவர் ஆகலை, டேரெக்டாக 76 மேட்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நம்பரில் மட்டும் ஒன்று மைனஸ் பண்ணோன்னா 4ன்னு வரும். 5ல் ஒன்று மைனஸ் பண்ணால் அந்த 4 மட்டும் பவரில் 976ன்னு போன மாதம் 3 டிஜிட்டு நமக்கு அப்படி தான் வந்திருக்கு. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். ஓகே, அண்ட் இதில் சி போர்டில் எந்த மேட்ச் ஆகலை. 6ன்ற நம்பர் க்ளூ நம்பரில் எதுலேயுமே இல்லை. இந்த சென்டர் நம்பருக்கு அடுத்த நம்பர் தான் நமக்கு சி போர்டில் மேட்ச் ஆயிருக்கு. அப்படி ரூட்டில் நமக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோட ரிசல்ட் 727க்கு 33. ஓகே, அப்போது 33க்கு 44, 55 இது போன மாதத்தோட ஃபாலோயிங் ரூட். ஓகே, ஆனால் இங்கே சென்டர் நம்பர் பாருங்கள் 3, அங்கே 5க்கு 6 ஆச்சு, இங்கே 3க்கு 4ன்னு வரணும். நமக்கு இங்கே லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் 455. அப்போ இந்த 55 டைரெக்டாக வந்துடலாம். ஃபஸ்ட் நம்பர் மட்டும் மைனஸ் பவர் ஆச்சு அங்கே. அப்போ இங்கே மைனஸ் பவர் ஆச்சுன்னா 4ல் ஒன்று மைனஸ் பண்ணால் 3, 3ஓட பவர் 8, 855ன்ற நம்பர் போன மாதம் 976 ரூட் வந்தால் வரணும். இப்போ இந்த சென்டர் போர்டு 5க்கு 6 ஃபாலோ ஆன மாதிரி இங்கே 3க்கு 4ன்னு ஃபாலோ ஆச்சுன்னா இந்த 55 ஒரு 54 ஆகும். அப்போது 854ன்ற மாதிரி வரலாம். ஓகே, இது ஒரு கால்குலேஷனு. இந்த 55ன்ற மாதிரி தான் டைரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஒரு 0, 5, 50, 00 எப்படி வேணால் வரலாம். இதில் ஒரு 0, 5 மட்டும் நீங்கள் செட்டாக இதை வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு பேர். இதுக்கடுத்து போன வாரம் நமக்கு செவ்வாய்க்கிழமை 745, இங்கே 51. இங்கேயும் பாருங்கள், சென்டர் நம்பர் 5க்கு அடுத்த நம்பர் 6, அங்கே 6 சி போர்டில் மேட்ச் ஆகுது. அப்போ இங்கே 51க்கு டேரெக்டாக 51ல் ஒரு போர்டு போகிறப்பனா 56 சிம்பிளாக வந்துச்சு. 5க்கு அடுத்து கண்டினியூஷன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே 33க்கு ஒரு 38ன்ற மாதிரி வரணும். ஓகே, 33க்கு 38 வரலாம், அல்லது ஒரு அந்த 4 மறுபடியும் சி போர்டில் கொண்டாந்து வச்சோம்னா 34ம் வரலாம். இதுக்கு நமக்கு ஒரு 738 அண்ட் 734ன்ற மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இது லாஸ்ட்டு மந்த்து முடிஞ்சு லாஸ்ட் வீக் ஃபாலோ ஆன ரூட்டு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி சிம்பிளாக
இன்றைக்கி வந்த ரூட்டு படி வந்து நாளைக்கு ஃபாலோ ஆகாது. ஏன்னா டோட்டலாக கம்பெனியே வேறு. இருந்தாலும் இந்த க்ளூ நம்பரில் நம்ம 33, 44, 55 முடித்தோம் இல்லையா? இந்த 55ன்னு முடிச்சிட்டோம். இது வந்து ஒரு வேளை 65ன்னு ஆகி 65ல் ஃபாலோ அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 65ன்னு ஃபாலோ ஆச்சுன்னா 65ல் ஒரு 4 பேர் வரும். பிசியில் 60, 10, 15, 65ன்னு வரும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த 55 ஃபாலோ போகிறதோட நாளைக்கு +1 ஆகி ஒரு 65ன்னு ஃபாலோ ஆகிடுமோ. 65, 15, 10, 60 இப்படி 4 செட் இருக்குது. இதுக்கும் வந்து அதிகபட்சம் வந்து நாளைக்கு 7ன்றது ஏ போர்டில் வரும். ஓகே, டோட்டலாக வந்து இதுதான் வந்து அதிகபட்சம் வந்து இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் முடியும். இந்த 30 to 22 கால்குலேஷனாக அதிகபட்சம் வந்து புதன்கிழமை ஃபாலோ ஆகணும். போன மாதம் ரூட்டில் எடுத்துட்டோம். எடுத்து கொடுக்கும்போது எதுலையா ஒரு போர்டில் +1 ஆகி ரிசல்ட் வந்துடும். அதுக்கு தான் 55க்கு 65ம் கொடுத்துருக்கோம், 54ம் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து போன வாரம் ரூட்டில் 38, 34 கொடுத்துருக்குறேன். இந்த 15, 10, 65, 55 எல்லாமே ஓகே, 4ம் ஓகே. ஒரு வேளை சி போர்டில் நாளைக்கு 6ன்ற மாதிரி போச்சுன்னா இந்த 15ன்றது ஒரு 16 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சுன்னா கூட ஒரு 811, 311 வரலாம். நீங்கள் 316ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 316. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங்கில் தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு நம்ம பிரித்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் முதல்ல மேட்ச் பண்ண நம்பரு 855. அதுக்கடுத்து 805, இது ஒரு பேரு. அடுத்து போன ரூட்டில் 738, 734. அடுத்து 854 அண்ட் வந்து 815 இல்லை 865. ஃபைனலாக 815, 316. டோட்டலாக எடுத்துருக்க நம்பர்லாம் 4 பேர் பிரித்து கொடுத்துருங்க, 4 செட்டை. இப்படி தான் வரணும். இதில் வந்து அதிகபட்சம் சி போர்டில் நமக்கு போன மாதம் ரூட்டில் மேட்ச் ஆனது 5. சி போர்டில் 5 அல்லது 4 வரலாம். சி போர்டில் மைனஸ் ஆச்சுன்னா ப்ளஸ் ஆனால் 6ன்ற மாதிரி வரணும். அதுக்கும் கொடுத்துருக்கோம். பிசியில் 55, 05, 65, 15, 16, 34 இப்படி வரலாம். 4, 5, 6 அதை பேஸ் பண்ணி தான் பிசி கொடுத்துருக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கோ தயவுசெய்து அதை எடுத்து மட்டும் ப்ளே பண்ணுங்கள். டோட்டல் நம்பர்ஸும் வந்து குருட்டு புக்காக வந்து ப்ளே பண்ணாதீங்க. சி போர்ட்லேயும் பிரித்து கொடுத்துருக்கேன், பிசி பிரித்து கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. நம்ம வீடியோ போஸ்ட் ஆனாலே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். நாளைக்கு ஒரு சில வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.